முடிஞ்சிருச்சா உனக்கு? முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் வணக்கங்க. பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டாங்க. இந்த பிள்ளைங்களோட சேர்ந்து நாமளும் தூங்கி இப்போ பள்ளிக்கூடம் திறந்ததுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியலைங்க. வேறு கிளக்கவே வெளுத்து போச்சு. இன்னைக்குன்னு பார்த்து நேரமும் ஆகிப்போச்சு, 6 மணி ஆகிப்போச்சு. அதான் மலைமலைன்னு சரி கோலத்தை போட்டுட்டு இன்னைக்கு நாளை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு. எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டு முடிச்சுட்டு தாங்க டீ போய் வச்சு குடிப்பேன். ஆனால் இப்போல்லாம் இந்த குளிர் தாங்க முடியலைங்களா, அதுவும் இந்த கோலம் போடுறதுக்கு தண்ணியில் கை விட்டாலே டீ ஞாபகம் தான் வருது. ஐயோ சூடாக போய் டீ குடிக்கணும்னு. அதனால் என்ன பண்ணுறது, டீயை வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம கோலத்தை போட்டுட்டு கையோடு எடுத்துடலாம், அந்த ஜில்லு கையோடு டம்ளரை தூக்கிடுவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி என்ன சமையல்லாம் தெரிலைங்க. நம்ம தோட்டத்துக்குள்ளே போனால் தான் தெரியும் என்ன காய் இருக்குதோ அதை வச்சு என்ன சமையல் பண்ணுறதுன்னு அப்போ தான் பிளான் பண்ணணும். இந்த நைட்டே வந்து பிளான் பண்ணுற வேலையில எனக்கு இல்லை. அதெல்லாம் போகணுமா தோட்டத்துக்குள்ள போய் பொரிச்சோமா சமைச்சோமா இருக்கணும். தக்காளி வரும் காயே இந்த செங்கீரை சொட்டும் தலை கூட இருக்குதுங்க, சட்னி அரைக்கலாம். ஆனால் வந்து தேங்காய் வச்சு அரைச்சோம்னா அப்புறம் பாப்பாவுக்கு வந்து மத்தியானத்துக்கு கேட்டு போயிடும். அதனால் வந்து இது இருக்கட்டும், இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். இல்லை மத்தியானத்துக்கு கூட நம்ம பண்ணிக்கலாம். மத்தியானத்துக்கு வேலை கிடக்குது, காத்தாலே 2 செஞ்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு 2 பேத்துக்கு சேர்த்து. ஆமாங்க, மத்தியானத்துக்குலாம் வந்து ஊர்பட்ட வேலை கிடக்கு. அவரைக்காய் இருக்கா? அவரைக்காய் பிஞ்சு இருக்க மாட்டேங்குது. அவரைக்காய் வந்து பூவு வைக்கிதுங்க, நல்லா பிஞ்சு நிறைய இருக்குமா? காய் இருக்குதுமா? காய் இருக்கும், இருக்கு காய் நிறையவே இருக்கு. காய் இருந்தாலும் பொரியலுக்கு தான் ஆகும். நான் பொரியல் பண்ணி குழம்பு எல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. எனக்கு இப்போ இதை பார்த்தோன்னே ஒரு யோசனை வந்துருச்சு. என்ன யோசனை? பாவக்காயா? இங்கே பாருங்க, மணிமணியா எத்தனை காய் தொங்குது. அன்னைக்கு பார்த்தோம் இல்லைங்க, நிறையா பிஞ்சு காட்டினோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பாருங்க பெருசாகிடுச்சு காயெல்லாம். சரி, அப்போ என்ன ப்ரிப்பேர் பிளானு? அவ்வளோதான், பாவக்காய் பார்த்தோன்னே பாவக்காய் புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். அதில் காயை மட்டும் இந்த ஒரு காமெடி பார்த்தனுங்க. இந்த சாம்பார் வச்சுட்டு மேலே அப்படி ஊற்றி ரசம், அப்புறம் உள்ளேருந்து எடுத்து பொரியல் பருப்புன்ற மாதிரி பாவக்காய் குழம்பு வச்சுட்டோன்னு வைங்க. பொரியல் கேட்டாங்கன்னா காய் மூட்டி கொடுத்துருவேன், குழம்பு கேட்டாங்கன்னா குழம்பு மட்டும் மூட்டி கொடுத்துருவேன். அவ்வளோதான். நல்லா நாட்டுக்காய் இங்கே 2 அழகாக பக்கத்துல ஜோடியா. இங்கே பழுத்துரு சட்டு இதையும் பறிச்சது போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். அது மாதிரி இனிப்பா இல்லை ஜோடியாக தொங்குது. அது விதை உற்பத்தி பண்ணுறதுக்கு தொங்குது. நீ ஆட்டை போட்டு அதை கனவாக கண்டுச்சு. அது கொடுக்கறதே நமக்கு தானே அப்படின்னு உனக்கு சொல்லிச்சா பாவக்காய் செடி? வந்து சொல்லல, அது வாயிலா ஜீவனம் கட்டி காய்க்கிறதுல ஆட்டையை போட்டுக்கிறோம். கடவுள் படைச்சதே அப்படிதான். கடவுள் படைச்சது அதோட இனத்தை உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு. நம்ம ஓத்து நப்பிக்கிறோம். நம்ம உற்பத்தியும் பண்றோம், நம்ம வந்து விதை எடுத்து நம்ம அடுத்தடுத்து உற்பத்தியும் பண்றோம், சமைச்சும் சாப்பிட்றோம். அது பரவாயில்லதான். அது வேணா பிஞ்சு, அதையும் பொறிச்சு போது. அது என்னமோ முத்தன் மாதிரி தான் இருக்குது, இந்த சின்னது. அது வேணா, அதுவும் பிஞ்சு தான். இங்கே ஒன்று இருக்குது பாரு, முரட்டையாட்டம். அவ்வளோதான். அந்த நம்ம செடியில் அந்த செடியில் ஒன்று இருக்குது. இந்த ஒரு செடியில் மட்டும் பாருங்க எவ்வளோ வந்து பாவக்காய் வச்சுருக்குது. இன்னுமே பிஞ்சு நிறையா இருக்குங்க. கண்ணுக்கு ஒரு பிஞ்சு தான் இருக்குது. அதான் இருக்கட்டும், நல்லா வந்து ஊட்டமாக வருது. மிளகாய் கீரை இருக்குது, நல்லா சந்தம் தந்தம்னு. மிளகாய் கீரை அங்கே நம்ம வீட்டுக்கிட்ட பாருங்க, அப்படி நல்லா கொழுன்னு இருக்குது. இங்கே எங்கேயோ தொங்கிட்டு இருந்துச்சு. இங்கே ஒன்று, இந்த ஒன்று தான் இருக்குது. இந்த செடியில் ஒன்று தான் இருக்குது. இந்த செடியில இருந்துச்சுங்க, 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் பறிச்சிட்டோம். அதனால தான் இப்போ ஒன்றே மொட்டை அடிச்சாச்சு. நாங்கள் அப்பப்போ இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது வேறு. இங்கே இருக்கு, இது இருக்கட்டும். அதோட வரும்போது இதை பொறிச்சுக்கலாம். இருக்குது. இந்த செடி மரப்பில் ஏதாவது இருந்தால் தெரியும். அன்றைக்கி ஒன்று பழுத்து போச்சுல அப்புறம். ஆமாம்,
ஒரு காய்னாலும் நல்லா இருக்கு. அந்த செடியில் ஒரு காய் இருக்குது, ஆனால் அதுவும் கொஞ்சம் மிஞ்சு தான் நினைக்கிறேன். அது காய் ஆயிடுச்சுட்ருக்குற இரு பார்க்குற இரு. எனக்கு கண்ணு உனக்கு சும்மா நல்லா லீவ் விட்டங்காட்டி இப்போ சூரியன் வர வரைக்கும் கண்ணு தெரியாது. இப்போ எந்திரிச்சிட்டோம்ல நேரமாக. இது பிஞ்சு வெண்டைக்காய் இருக்குது, நாளைக்கு பொரிச்சிக்கலாம். பத்துமோ காய் போதுமா? போதும். இவ்வளோ காய் இருக்குதுல்ல, பொரியலே பண்ணலாம். ஆனால் பொரியல் பண்ணால் குழம்பு ஒன்று வைக்கணும், அதனால குழம்பே நான் வச்சிருவேன். பொரியல் புளி குழம்பு எப்போ பேர் தானே மனப்படம். இந்த காய் மேலே இருந்துச்சுல, கொடி பிச்சுட்டு வந்து கீழே தொங்கிருச்சு. அதுவே தொங்கிருச்சு. அந்த ஒரு காய் மட்டும் தான் மேலே தாங்க முடியாதுங்க. மேலே ஒரு காய் இருக்கு, மேலே இருக்கு. அதான் மேலே 2 காய் தொங்கிட்டு இருந்துச்சுல. காயும் பொரிச்சிடணும். அது அப்புறம் பொரிச்சுக்கலாம். ஒட்டுக்கா பொரிச்சோம்னாலும் வெட்டி. ஆனாங்க பார்க்கறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசு இல்லை, இது பெருசு இல்லைங்க, அதுதான் பெருசு. ஆனால் வந்து இது பிஞ்சுங்க. இது வந்து எவ்வளோ பெருசாகும்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆகும். இந்த காயோட ரகமே வந்து அப்படி இந்த அளவுக்கு பெருசாகும். இது இந்த அளவுக்கு பெருசாகும். இது வந்து முத்திருச்சு தான், ஆனால் அந்த காய் வந்து இன்னும் முத்தலை. அதனால தான் விட்டு வச்சிருக்கோம். சரி அப்பப்போ பொரிச்சுக்கலாம் பண்ணும்போது அப்படின்னு. இந்த காய் ரகம் அப்படி. இந்த காய் எப்போ பொரிச்சு செய்யறது? இந்த காய் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். ஆனால் அன்னைக்கு பார்த்ததுலேருந்து அப்படியே இருக்க மாதிரி இருக்கு. அதுதான் சரி இருக்கட்டும். முதன்னு வருது காய். எப்படி சாப்பிடலாம் பரவாயில்ல, விதைக்காது விட்டுறலாம். ஆமாம், சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு. நிலாவை பாருங்க இப்படி இந்த ஆங்கிள் வந்து பார்க்க அழகா இருக்குல்ல. நம்ம வீட்டுல இங்க வந்து கொடி, அங்க நிலா, வீடு, அங்க லைட்டு. இப்போ நிலா கொஞ்சம் கம்மியா தான் தெரியுது. நான் வெளிச்சம் வந்துச்சுல்ல, பார்த்தாலும் வந்து நல்லா அப்படியே மஞ்சள் கலர்ல தெரிஞ்சது. அது வெளிச்சம் இல்லாம இருந்துச்சு. இப்போ சூரியன் வந்துருச்சுல்ல, சூரியன் வந்து நிலாவை துரத்தி விட்டுருச்சுங்க. போய் நம்ம முதல்ல லைட் ஆஃப் பண்ணணும். அவங்க நல்லா குறைச்சி விட்டு தூங்குறாளுங்க. இங்கே பாருங்கங்க, இந்த தட்டைப்பயிறு மாதிரியே வந்து வெள்ளையா பெருசா இருக்கு. இது என்ன பயிறு? ராஜ்மாவா? அது சிவப்பு கலர்ல இருக்கும். இது வெள்ளை கலர் ராஜ்மாவா? வெள்ளை கலர் தட்டைப்பயிறு. நான் அப்படித்தான் பேர் வச்சிருக்கிறேன். வெள்ளை கலரு பெரிய ரகம். நாங்கள் டிபார்ட்மெண்ட்ல இருந்துச்சு ஊறிட்டு வந்துட்டோம் அப்படியே போயிட்டு. இது வந்து ரொம்ப சத்துன்னு சொல்லியிருந்தாங்க. பயிறு வகையெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு இப்போலேருந்தே கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னு ஒவ்வொரு பயிரை வைப்போம். சரி ஒரே மாதிரி இந்த தட்டைப்பயிறு கொள்ளு இந்த மாதிரியே கொடுக்குறமேன்னு இது எடுத்துட்டு வந்தேன். என்ன பேருன்னு எனக்கு தெரியல. போகிற போகல பயிர்னு எது இருந்தாலும் வச்சிருவோம். கரும்பு பயிர் பிடித்து அறுத்துருவோம், சோள பயிர், எல்லா பயிரும் வைக்க போகிறேன். பேர் தெரியாமல் தூக்கிட்டு வந்துட்டு நீ பண்ணுற பயிர் சோள பயிரெல்லாம் வேக வச்சு திங்க முடியாது. நீ அதையும் பண்ணுவேன். என் பேர் தெரியாமல் தூக்கிட்டு வந்து. சரிங்க, நீங்களே பேர் சொல்லிருங்க. இதுக்கு என்ன பேரு நீங்களே வச்சிருங்க. எனக்கு சத்தியமா தெரியல. ராஜ்மான்னு நினைக்கிறேன். ராஜ்மா சிவப்பு கலர்ல இருக்கும். எனக்கு அது மட்டும் நல்லா தெரியும். வெள்ளமாவா இருக்குமா அது? வெள்ளமா. சரி வெள்ளமானு வச்சிரு. நல்லா தான் இருக்கு. நைட்டு ஊற போட்டிருந்தாங்க, நல்லா வந்து ஊறிடுச்சு. இனி இதை வேக போட்டு வந்துட்டு நம்ம இந்த வேலையில செஞ்சோம்னா இது வெந்துடும் அதுக்குள்ள. அதனால நம்ம இதை வந்து வேக போட்டு வந்துட்டு பாவக்காயெல்லாம் அரிஞ்சு நீ ரெடி பண்ணலாம். வேக போட்டு வரேன். அம்மா அத்தைக்கு என்ன ராசா விட்டு கண்ணுக்குட்டியாடு தூங்கி எந்திரிச்சு வராங்க. எங்கடா நான் தூங்கிட்டு இருக்கிறேன். நான் அப்பவே எந்திரிச்சிட்டு நான் சூப் போடுறதுக்கு கீரை வச்சுட்டு வரேன். தூங்குறதாம நானும் இன்னும் ராசா விட்டு கண்ணுக்குட்டியாடு. ராசா ஒண்ணு கண்ணுக்குட்டி தூக்குதா? நீ பாத்துருக்கிறேன். நானும் இங்க பாத்துருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க, நானும் சொல்றேன். ராசா வீட்டு கண்ணுக்குட்டி தூக்குதாம. யாராச்சும் பாத்தீங்களா ராசா வீட்டு கண்ணுக்குட்டி எப்படி தூக்குதுன்னு? காலை பிறந்துட்டு போட்டு தூங்க வேண்டியது. அப்படி தூங்குனா ராசா விட்டு தூங்குறது எந்த கண்ணுக்குட்டி வேணாலும் தூங்கலாம். பால் குடுக்கறத ராசா வீட்டு கண்ணுக்குட்டிக்கு நிறைய விடுவாங்களாமா. அதுதான் அப்படி சொல்லுவாங்க. எம்மருப்பு எனக்கோசரம் இப்படி ஒரு உபகதை சொல்லி விட்டுட்டா. புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறா வித்தியாசமா. இந்த கிளி காக்கா குருவியெல்லாம் காத்தாலங்காட்டி எங்க தான் போகிறது இல்லை. கியா 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 கியான்னு கத்திட்டு போயிட்டே இருக்குது லைனா. வேலைக்கு போகுது. வேலைக்கு போகுது, வேட்டையாடுறதுக்கு போகுது. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தொந்தரவு இல்லை. பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு ரெடி பண்ண தேவையில்லை, சம்பாதிக்க தேவையில்லை, வேலைக்கு போக தேவையில்லை.
எப்படி இருந்தாலும் போய் தான் நடை கட்டிட்டு தான் நான் இல்ல, இல்ல, அதுக்கு போயிட்டு இருக்குது. சோத்துக்கு தான் போகுதுங்க. சோறு திங்குதுகோ வருதுகோ எல்லாரும் அதுக்கு தாங்க பாடுபடுறோம். இப்ப நம்ம மட்டும் என்ன எந்திரிச்சு இப்ப என்ன பண்றோம்? சோத்துக்கு தான் ரெடி பண்றோம். காத்தால எந்திரிச்சு ஒரு டீயை போட்டாச்சு, நீ சோத்துக்கு ரெடி பண்ணியாச்சு, சாப்பிட்டு போட்டு நீ மத்தியானம் சோத்துக்கு ரெடி பண்ணணும். உயிரினமா இருந்தாலும் அந்த சாப்பாடு தான், அதுக்கு தான் எல்லாமே. ஆட்டி குழம்பு வைக்கிறியா? இல்லைங்க, சும்மா புளி ஊத்தி அப்படியே வறுத்து காய் உண்டுதான் தான் இருக்கும். நேத்தானே எல்லாம் ஆட்டி ஆட்டி தான் அடிக்கடி குழம்பு சும்மா புளி ஊத்தி. பார்க்க உடம்புக்கு நல்லது. காய் வேற காய் ஒண்ணு வந்து சோரக்காய் இருக்குது, அவரைக்காய் தொங்குது. நாளைக்கு அடுத்த கட்டாப்பு அவரைக்காய் வந்துடும். நீ அவரைக்காய் இன்னும் 4 நாள்ல பொரிக்கல பிஞ்சு. பிஞ்சு அதே பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். ஓ எல்லாம் ரவுண்டு எனக்கு முன்னாடி நீங்க சுத்திட்டு வந்துட்டீங்களா? நீ என்னையா இப்ப நேரம் கழிச்சு தானே எந்திரிக்கிறீங்க? நானும் கூட நேரம் கழிச்சு. பின்னா நாங்க எந்திரிச்சு கோலம் போட்டு எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம், அப்புறம் தான் பாக்குறோம் வரீங்க. அப்புறம் மருந்து கோலம் போடுற படுத்துருக்கு, கொஞ்சம் லேட்டா இருந்துச்சு. அதைத்தான் நாங்களும் சொன்னோம். கொஞ்சம் லேட்டா இருந்துச்சு. என் மருமகனு ராசா கண்குட்டியாட்ட கத்திக்கிட்டப்ப தூக்குதுங்கிறான். மல்லாக்க படுத்துட்டு காலை விட்டத்துல போட்டுட்டு தூங்குற மாதிரி என்னமோ வழிவேலு சப்பாடு தூங்குறான். நான் சொல்லவே இல்லை, இது பாருங்க. ராசா விட்டு கண்ணுக்குட்டி அப்படி தாண்டி தூங்கும். எங்க 2 பேத்துக்குள்ள சட்டை இழுத்தோட பாக்குற காலகாத்தா. அதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியாத. அப்புறம் என்ன போட்டு விட்டு பாக்குறது அப்படியே. உங்களோட வேச சத்தியம் உண்மையா இருந்தா கூட கேட்க மாட்டோம். ஏன்னா பெத்த பையனை நம்பணுமா முதல்ல? பெத்த பையன் எங்க வாட்டி விடுறது இல்லையா? சட்டை 2 பேத்துக்கு போட்டு விட்டு நீ அப்படியே வேடிக்கை எப்படி தெரியுமா, நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா என்னை எதிரிய பாப்பீங்க. அதுக்குதான் அதுதான் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தா ஆளாளுக்கு வந்து என்கிட்ட நியாயம் சொல்லுவீங்களா? அதுக்கு கொஞ்சம் வாங்க தங்கம் மயிலும் போனா அப்படிலாம் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் நியாயம் சொல்லுவீங்க, பாரு அப்படி பண்ணி போட்ட இப்படி பண்ணி போட்டான்ட்டு. எதுக்கு நாங்க அப்படி சொல்லிட்டு கிடக்குறோம் உங்ககிட்ட போய்? நாங்க அப்படியே இருந்தா நாங்களே பேசி தீர்த்துக்குவோம். உங்ககிட்ட எல்லாம் வந்து சொல்ல மாட்டோம். உங்களை பத்தி பேசுவோம். அதுதான் தெரிஞ்ச விஷயம் இதுல. பரவரன் எந்த நாய், ஊர் நாய், உலக நாய், எந்த நாயும் கிடைக்கலாம். சரி இவனை தூக்கி போட்டு பறையுவோம். பரவரன் பறையிறது. இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா, சின்ன வயசுல அதை பண்ணுனா அதை பிண்டுனா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறது. எனத்துக்கு எங்க அம்மா முருங்கைக்கீரை உணர்ந்து பாவக்காய்க்குள்ள வச்சிருக்காங்க. பாவக்காய்க்குள்ள போட்டு வணக்கிறதா? அது ஒரு சூப்பு வைக்கிறதுக்கு போச்சுட்டு வந்தேன். அப்படியே கையோட இப்படியே வந்துட்டே கூட பாவக்காய் செடியில் காணன்ட்டு வந்தேன். காலங்காத்தால எங்க அம்மா போய் நோட் எடுத்துட்டு செக் பண்றாங்க பாரு, பேஷண்ட்டுக்கு ஹார்ட் பீட் இருக்குதா, இந்த இருக்குதா. காலையில செடிகளை ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு அப்படியே வந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு நிம்மதியா. எல்லாத்தையும் எதுல காய் இருக்கு எதுல காய் இல்ல அப்படின்னு நல்லா அப்படியே பார்த்துட்டு வருவேன். எதை இன்னைக்கு பொறிக்கலாம், அதுக்காக போய் சுத்திட்டு வந்தா மனசு கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்காகத்தான். இங்க பாருங்க, நம்ம பறிச்ச பாவக்காய்லாம் அதுல வச்சு எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. நல்லா குண்டா நிறைய வந்திருக்கு. முதல்ல வந்து உணக்கி விட்டுக்கலாம். நாட்டு பாவக்காய்ங்கிறதுனால பார்த்தீங்கன்னா கசப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எங்கள் வீட்டு பிள்ளைங்கலாம் கொஞ்சம் கசப்பு அதிகமாக சாப்பிடாதுங்கனால அதனால வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேன்னு வைங்களேன், கொஞ்சம் கசப்பு போயிடும். அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும் குழம்பு. அதுக்கு தான் இந்த வேலை. கசப்பு தான் திங்க சொல்கிறாங்க. அப்படியே எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்கோங்க. கசப்பு தான் திங்கணும். கசப்புனா அதை யோசிச்சு தின்னுக்கலாம். அதுக்குன்னு போட்டு அது வணக்கி அதில் சர்க்கரையை போட்டு, சர்க்கரை எல்லாம் நான் போட மாட்டேன். அதுக்கு அது ஒரு அடையாளமே இல்லாமல் ஆக்கி போடுறீங்க. சர்க்கரை யாரு போடுறோம்? நாம தான் பாடம் பண்ணணும். எனக்கு ஒரு சர்க்கரையா நீங்க பாட்டு பாடுறீங்க? சர்க்கரை எல்லாம் அத்தை போட மாட்டாங்க. ஏன்னா அத்தை உடம்புலே சர்க்கரை இருக்கு. எப்படி காலையில போட்டு விட்டு காலை தத்துவம். இப்ப அதுக்குதான் போறேன். புகையுது 10 எரியுது. கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் பிடிக்கும். நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லிருக்காங்க. காது உனக்கு கேட்குமா கேட்காத? பெரிய நெருப்பு இல்லாம தான் புகையுதுன்னு நானும் சொல்றேன். நெருப்பு வந்தாத்தான் நெருப்பு இல்லாம புகையாது. நெருப்பு இருக்குது, அதனாலதான் புகையுது. கம்முன்னு இருப்பியா கொஞ்ச நேரம். இன்னும் வரையும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. உன்னை பார்த்தனே அப்படி கப்புன்னு அமைஞ்சு போச்சு. ஏன்னா ஐஸ் இல்ல. இல்லடா காப்பாத்துங்களே. எனக்கே கவுண்டர் கொடுக்குறான். வாயா பேசாததுக்குள்ள எத்தனை வாய் எப்படி சமாளிக்கிறது? பேசாம இருந்தா. ஆமா, அப்புறம் நான் பார்க்காதே நீ பார்த்த, நான் பார்த்தா நீ பார்த்த. ஆமா பாத்தீங்களா?
ஒண்ணு பாத்து எனது புள்ள பேசவே மாட்டேங்குது. அப்படி இது கட்டிட்டு போய் என்னடா பண்றது நினைச்சேன். அது சும்மா நீங்க ஏதோ பொண்ணு பார்க்க வந்தானே கொஞ்சம் அப்படியே அடக்குழக்கமா காமிச்சு, ஐயோ இந்த நேரம் பார்த்து வாய் வேற துடிக்குது, மாமியா கிளம்பி அப்படின்னு பேசலாம்னு தோணுது அப்படின்னு அமைதியாவே இருந்திருப்பா. இவரோட பாத்தீங்களாங்க அந்த வேலையை ஒண்ணு பண்ணி விட்டுருவாரு இடையில. அப்படியே நான் பண்ணுனேன் ஏதோ கிளவியாதா அப்படின்னு மாட்டி விடவாதான் பாப்பாரு. அம்மா அண்ணா வரைக்கும் இப்பதான் பேசிட்டு நீங்க எப்பமா என்னை பேச மாறீங்க? அப்புறம் நீங்க பெண்ணு சொன்ன, அதனாலதான் அப்படி சொன்னேன். நல்லெண்ணெய் ஊத்தி கொஞ்சம் நல்லா வந்து சுண்ட வணக்கி விட்டுறலாங்க. ட்ரைனிங்க நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா வணக்கணுங்க, கடலெண்ணெய் ஊத்தி கருக வணக்கணுங்க. இந்தாங்க வணக்கங்க. சும்மா ஒரு வெங்காய தக்காளியில கொஞ்சம் அரியணுங்க, அரிஞ்சு வச்சுட்டு வரேன். அப்படியே சாப்பாடையும் வச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் வணக்கிட்டு நான் பாத்துக்கிறேன். நான் கஷ்டமான வேலையில நான் பண்ணவே மாட்டேங்கிறேன். காலங்காத்தால இப்படி அடுப்பு பத்த வச்சு உட்காரது ஆறு பண்ண மாட்டாங்க. போனேன் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப பாவை என்ற புருஷன் வந்து கஷ்டமான வேலை பண்றாரு. இந்த புகையில இப்படி காலங்காத்தால தூங்கி எந்திரிச்சு 6 நாள் ஆவறது. கொஞ்சமா நடிக்கலாங்க, இவ்வளவுலாம் நடிக்க கூடாது. 5 ரூபாய்க்கு தான் நடிக்கணும், இவர் 500 ரூபாய்க்கு நடிக்கிறேன். அந்த 5 ரூபாய்க்கு தரமாட்டேன், போ தரமாட்டேன்னு தான் நானும் சொல்றேன். இந்த உப்பு பாட்டு உனக்குனா சீக்கிரம் வணங்கணும் அந்த டெக்னிக் எல்லாம் உங்க அம்மா உனக்கு சொல்லி தரலையா? இல்ல எனக்கும் சொல்லி தரல. இங்க நின்னுக்க கருக்குது, அதுக்குதான் ஒரு பாதுகாப்புக்கு சொல்றேன். கருக்குதா? அந்த அக்கா தணல் கருக்குதுல்ல இந்த பக்கம் அங்க. அது என்ன? அது எகிரி விழுந்துருச்சு. இந்த வேலையிலேயே அங்க 2 பாவக்காயில செதறி கிடக்கு. கீழே விழுந்துருச்சு. என்ன ஒண்ணு சொல்றேன், ஒழுங்கா கிண்ட மாட்டீங்களா? கிண்டும் போதா எக் ரைஸ் கிண்டுறாங்களா டனக்கணக்கானு அதெல்லாம் கீழே விழுது. அங்க போய் கேக்குறீங்களா? அதான் நான் ஏன் கேக்குறேன். கிண்டுறானே காலங்காத்தால வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறானேன்னு ஒரு பாராட்டு கிடையாது. ஒன்னு எகிரி கீழே விழுந்துருச்சா? நீங்களாம் ஆக்கும்போது கீழே விழுவுறது இல்லையா? போயிட்டே உள்ள அதான் திருப்பி பேசலையா? அவ்வளவுதாங்க, ஒரு வழியா வந்து கருக்கிட்டாருங்க. இனி அள்ளிடலாம். வணக்கிட்டாருன்னு சொல்லு, என்ன கருக்கிட்டாரு? தாங்க நல்லா விறகு எல்லாத்தையும் வச்சு விட்டு பத்துலிங்கிற தீயே புகையுதுங்கிற, அப்புறம் அதிகமா போச்சுன்னா கருகுதுங்கிற. சரிங்க, இனி குழம்புக்கு வந்து தாளிச்சு விட்டுறலாங்க. புகை வருது. ஐயோ ஒரு நிமிஷம் கீழே இரு. அதுலப்பா வடை சொட்டியெல்லாம் பேசுற மாதிரி இருந்தா வச்சுக்கா அடுப்புல மோசமா பேசுவோம். என்னையோட மோசமா பேசுமா? அது வேலை எப்படி திரும்ப அவங்க வடை சட்டிட்டு போய் ஏறி உட்காந்து காத்தால போய் குழம்பு வச்சுட்டு ஓடு அப்படிம்ப. இங்க பாரு கருப்பு கிளீசு எலி பிடிச்சி என்னமோ விளையாண்டுட்டு இருக்குதுரியோ. கிளீசு எலி பிடிச்சி விளையாண்டு இருக்குது. இங்க எலி அதான் கிளீசு கிட்ட தான் இருக்குது. இருங்க போயிடு, ஓடி போயிடும். கிளீசு என்ன பண்றே? ஒரு எலி பிடிச்சிருக்கான். காலையிலே வேட்டைய ஆரம்பிச்சிட்டான். ஆயா ஆரம்பிச்சிட்டான். குழம்புக்கு வந்து தாளிச்சு விட்டுக்கலாங்க. கடுகு வெந்தயம் போட்டேன், அது பொரிஞ்சதும் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி இதை மட்டும் போட்டு வணக்கி பாவக்காய் கொட்டிட வேண்டியதான். குளிருக்கு அப்படியே அடுப்பு பக்கத்துல இதமா இருக்குது. எத்தனை நாளைக்கு? மே மாசம். இவர் வந்து அடுப்பத்த வைக்கிறதுனா ஒரு குசியா தூங்கிட்டு இருக்கணும். அடிச்சு எழுப்பி கூட்டியாந்து அடுப்பாங்கரையில உட்கார வச்சுட்டு என்னங்க பண்றது? அப்புறம் நீங்க அப்படி பண்ணி வீடியோ கேக்குறீங்க, அப்புறம் நானே உட்கார்ந்து போட்டுட்டு எடுக்க முடியுமாங்க? எடுக்க சொன்னா பரவாயில்ல, என்னை போய் சமைங்க, அந்த உப்பு பாருங்க, குழம்பு டெச்சு கொடுங்க, ஊட்டி விடுங்க வரைக்கும் சொல்றீங்க. பாத்துட்டு தான் இருக்கிறேன். நானும் பாத்துட்டு தான் இருக்கிறேன். ஒரு கிண்டா 16 கிண்டு நான் எண்ணிட்டே தான் கிண்டுனேன். யார் 16 டைம் கிண்ட சொன்னா? அதுல வேற 2 வெளியே வச்சு அதுக்கு அந்த பேச்சு பேசுறேன். பாவக்காய் வணக்கிட்டியா? வணங்கிட்டே இருக்குது. நான் பவானி வரைக்கும் போய் சுகர் செக் பண்ணிட்டு வர போறேன். ஆஸ்பத்திரி கிளம்பிட்டீங்களா? அப்போ இந்த மாசம் போவேன்னு வரப்பா. சரிம்மா.
கேட்டுட்டு வந்து எங்கள் அம்மா வந்துட்டு சுகர் கம்மியாக இருக்குதுன்னா இங்கே வந்து ஸ்வீட்டாக அடிச்சுடுவாங்க. அதுக்கு தான் நான் அவ்வளோதாங்க. வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இனி நம்ம வதக்கின பாவக்காய் உள்ள கொட்டிக்கலாம். காயை நல்லா 2 ஓட்டு ஓட்டியாச்சுங்க. இனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம், இல்லைன்னா நம்ம நல்லா கருகி. கருகாமல் இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுறதா? எதுக்கு? காய் வேகிறதுக்கு தான். அது தூள் போட்டோடனே உடனே தீ அதிகமாக எரியனால கருக ஆரம்பிச்சு. நல்லா கரெக்டாக சொல்லு. உனக்கு தெரியுமா இல்லை வந்து மெமரிஸாக அப்படியே பண்ணுற எல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு? எனக்கு தெரியும். நான் சமையல்ல சொல்ல டிகிரி முடிச்சிருக்கிறேன், மாஸ்டர் முடிச்சிருக்கிறேன். ஐயோ, தண்ணி ஊற்றிருக்கேங்க. பாவக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். அதுக்குள்ளே புளி ஊற்றிட்டோம்னா வேகாது. அதனால கொஞ்சம் வெந்தக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். அதான் எண்ணெயிலே வந்துருச்சா? எண்ணெயிலே வந்துருச்சு. கொஞ்சம் வேகம் உங்களுக்கு. நீங்க பாவக்காய் குழம்பு இல்ல நீ வெயிட் இன்னும் ஒரு 2 மணி நேரம் கூட வெயிட், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க செய்ய விட்டுருவோம், செய்ய விட்டுறாங்க. பையன் இருக்குது. ஆனா வந்து நம்ம செஞ்சோம்னா அதுல 1008 குறை இல்லடி. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு ஒரு காலத்துல பயன்படும்ல. நீ கடையில கிடக்கிறப்ப 6 பண்டி போட போற சொல்றது பார்த்தா என்னை அடிச்சு துரத்திட்டு நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நீ என்ன இப்படி நினைச்சிட்டே இல்ல? பைத்தியக்காரி. நீ ஒரு காலத்துல நீ வந்து கடையில விழுந்துட்டீங்கன்னா நான் குழம்பு வைக்கும்போது, ஆமா வயசாயிட்டா எல்லாம் விழுவுறதா. உனக்கு குழம்பு வச்சு தர மாதிரி இருந்தா எப்படி? நீ எவ்வளவு காலம் கிடக்கு அது இப்ப இருந்தே கத்துக்க வேண்டாமா ப்ராப்பரா? ஆனா அது வேணும்னு தாங்க, வயசாயிருச்சுங்க. உட்காந்து அது அது எங்க அத்தை மட்டும் இப்ப இருந்திருந்தாங்கன்னு வைங்க, அடியே நான் சொல்ல வேண்டிய டைலாக்லாம் நீ இப்பவே சொல்லிட்டு இருக்கிறியான்னு கேட்போம். பாக்கல கேடா நீ முதல்ல விழுவியா நான் முதல்ல விழுவேன். அவ்வளோதாங்க. காய் வந்து 3/4 வேக்காடு வெந்துருச்சுங்க. புளியை கரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ற பெரிய பிள்ளை வந்து எந்திரிச்சு காத்தால எந்திரிச்சோன்னே என்ன சாப்பாடுன்னு கேட்டுட்டு தான் அவள் நாளையே ஆரம்பிப்பா. அப்படி என்ன சாப்பாடுன்னு கேட்டால் பாவக்காய் குழம்பு கண்ணுன்னேன். உடனே வந்து என்ற காலிலே விழுந்துட்டா. அம்மா எனக்கு பாவக்காய் குழம்பு மட்டும் ஸ்கூலுக்கு கொடுத்து விடாதீங்க, நான் காத்தால கூட சாப்பிட்டுக்கிறேன்னு. அதனால நான் வந்து அவரை கடைக்கு அமுச்சு விட்டுட்டேன். இந்த காளான் பாக்கெட் வாங்கிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, அடிக்கடி காளான் சேர்த்துக்குவோம். சரி காளான் பாக்கெட் வாங்கிட்டாங்க, அவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு காளான் கிளறி தரேன், இப்போ காத்தால் நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு. சரின்ட்டா. காத்தால வந்து மாவு இருக்குதுங்க, தோசை ஊற்றிட்டு அந்த அது தொட்டுக்கிறதுக்கு வந்து பாவக்காய் குழம்பு ஊற்றி கொடுத்துடலாம். மதியானத்துக்கு வந்து இப்போ நான் காளான் வணக்கி கொடுக்கணும் அவளுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ட்ரைபேடை வச்சுட்டு நானே எடுத்துகிட்டு இருக்கேன். அவர் வந்து கடைக்கு அமுச்சு விட்டேன், போய் காளான் பாக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னு. சரி அதுக்குள்ளே அங்கே வேறு சுண்டிட்டு இருக்குது, அப்புறம் என்ன பண்ணுறது, நானே அதனால தான் எடுத்துட்டேன். வாங்க போய் வந்து புளி ஊற்றலாம். தெரியறேன்னு வேற தெரியலையே, தெரியறேன்னு நினைக்கிறேன். வேற சுண்டிட்டு இருக்குது. நேரம் பார்த்தா எல்லாரும் சேர்ந்து பழி வாங்குவாங்க நீ. அவ்வளோதாங்க. புளியை ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா அந்த புளியோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் மட்டும் வணக்கி விட்டுட்டோம்னா போதும். இங்கே பாருங்கங்க, நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? நல்லா இனி புளியோட பச்சை வாசம்லாம் போயிருக்கும். காயும் வெந்துருச்சு. இனி வந்து நம்ம கடைசியாக தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த தேங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 முந்திரி பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த முந்திரி பருப்பு போட்டு அரைப்பேன். சூப்பராக இருக்கும். ஒரு தடவையாவது அந்த மாதிரி வந்து தேங்காயோட முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி ஊற்றி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீ அவ்வளோதான். இதை ஊற்றி ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாங்க. புளிப்பு காரம் உப்பு அனைத்தும் கரெக்டாக உள்ளது. இங்கே வருங்க, குழம்பு பார்த்துக்குங்க. நான் போய் காளான்லாம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுட்டு வந்தேன். யாராவது தூக்கிட்டு போயிருவாங்களா குழம்பு? ஆமாம் நல்லா இருக்குது. யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதுக்கு தான். சரி ஒரு கொதி வந்தானே இறக்கிருங்க. அடுப்பு சிம்பிள் போட்டுறேன். சிம்பிள் போட்டேன். அவ்வளோதாங்க. பாவக்காய் குழம்பு வந்து இறக்கிட்டேங்க, மாற்றிட்டேன். இனி வந்து நம்ம காளானை வணக்கிக்கலாங்க. வருங்க, காளான்லாம் அரிஞ்சு வெங்காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனி பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நம்ம தோட்டத்திலே பறிச்சுக்கலாம். வடை சட்டியை வந்து உள்ள அடுப்பில் வச்சுட்டு போயிடுவோம். எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு போயிடுமா? காஞ்சிச்சுப்போம்.
இது கடலெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். சரி வாங்க போய் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் வேணும். நல்லா பெருசாக இந்த அவன் கை கடியில் இருக்குது. போதும். செடி பூரா மிளகாய் தான் இருக்குது. நீ தொலாவர் அப்படியே இங்கே வருங்க. செடியை தூக்குனாலே பூரா மிளகாய் தாங்க இருக்குது. இங்கே இது செலக்டட் யூ அன்செலக்டட்னு தொலைகிட்டு இருக்கிற நீ. இல்லை அந்த கொஞ்சம் முத்தின காயே பறிச்சிட்டோம்னா அப்புறம் அடுத்தடுத்து பிஞ்சு வரும்ல. போதுமா? போதும் போதும். கருவேப்பிலையும் பொரிச்சுக்கிற கையோட கையோட பொரிச்சிட்டு போய்க்கலாம். மேலே தலை நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு படக்கணும் உடைக்க போகிற நீ வாத. அவ்வளோதாங்க. இனி வந்து காளானுக்கு வந்து வணக்கி விட்டுறலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வெங்காய கறி செய்வாங்க நாங்கள், அதே மாதிரி இருக்கும் காளான். கடுகு போட்டுக்கலாங்க. உளுந்து பருப்பு கொஞ்சம். காளானே 2 நாளா கேட்டுட்டே இருந்தா, அதுதான் அப்புறம் இன்னைக்கு பாவக்காய் குழம்புனாலே ஆஹா தப்பிச்சிடலான்டா. எனக்கு பாவக்காய் குழம்பு ரொம்ப பிடிக்கும் தானே. பாவக்காய் குழம்பு பிடிக்குமா? என்ன எனக்கு பிடிக்காதெல்லாம் பிடிக்குன்னு சொல்றீங்க அப்படிங்கிற. என்ன பண்றா குட்டிச்சாத்தான்? தூங்கிட்டு இருக்கிறாளா? எந்திரிச்சானா டார்ச்சர் பண்ணுவா. எந்திரிச்சானா ஒரு வேலை பண்ண முடியாது. ஆமா, அம்மா அம்மா அப்படின்னு வந்துருவா. அதுதான் நிறைய பேர் நம்ம பாப்பாவை அஞ்சலி பாப்பான்னு சொல்லியிருந்தாங்க பாத்தியா? அந்த டப்பா கட்டிட்டு தெரியுங்களா அந்த பாப்பா? சரிங்க, இது நல்லா எண்ணெயில வதங்கிட்டு இருக்குது. நான் போய் அந்த பிள்ளைக்கு ஜடை பின்னி விட்டு வரேன். ஹாப்பி அட கையை கொடுங்கப்பா. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி தீபாவளி. இன்னைக்கு காளான் சாப்பாடு தான். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு ஒரே ஜமாய் பண்ண போகிற நீ. பாப்பா அமைதியாக இருக்கா. அவளுக்கு காளான் சாப்பாடு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பாவக்காய் குழம்பு கொண்டு போறீ? பாவக்காய் குழம்பு கொண்டு வர சாமி. ஏன் பாவக்காய் குழம்பு உனக்கு இறங்க மாட்டேங்குதா? கசக்குதா? கசந்தா தானே நல்லது. கசந்தா தான் நல்லது. அது வயித்துக்குள்ள போறதுக்கு நல்லதுங்கப்பா. வாய்க்குள்ள போறது ஆனா வாய்க்குள்ள போறதுக்கு கசக்குது. நீ கண்ணை மூடிட்டு சாப்பிடு. கண்ணை முன்னால கசக்குமா? கசப்பு தெரியுமே. அதுதான். ஆனால் எனக்கெல்லாம் அம்மாவுக்கெல்லாம் பாவக்காய் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த கசந்தாலும் அது ஒரு டேஸ்ட்டு. அந்த புளி. பாப்பாவுக்கு ஒன்றை மாதிரி தான். அவள் சும்மாவே 1008 நொனாசு பேசுவா. அவளுக்கு கொஞ்சம் விளையாட்டு காமிச்சு ஊட்டினோம்னா கூட திரும்ப கொஞ்சம். அந்த காலத்து குழந்தைங்களுக்கு வெறும் நிலாவை மட்டும் காட்டி ஊத்திட்டாங்க. இப்போ என்னென்னமோ காட்டுறதா இருக்குது. பெல்ட்டி கில்ட்டி எல்லாம் அடிக்கிறதா இருக்கு. காட்டணும்னா நம்ம நிலாவுக்கு தான் போகணும். இல்ல ஜூபிட்டர் கீபிட்டர் இங்கெல்லாம் தெரியல, வாங்க போவோம் அப்படிங்குதுங்க இப்போ குழந்தைங்கலாம். அதுதான். அப்புறம் கீழே டம்ளர் நிறைய இருக்குன்னு பார்த்தீங்க. இதெல்லாம் நாற்று விட்டுருக்குறோங்க செடி வைக்கிறதுக்கு. என்னாச்சு? ரிப்பன் எங்கப்பா? செடியில் கட்டிட்டு விட்டுருக்காரு. இல்ல அது குடிக்கிறதுக்கு ஒரு இது கையில் பிடிக்கணும்னு மாட்டி வச்சிருக்கேன்னு சொல்லி கிளிப்பை மாட்டுறது கடந்துகள் எல்லாம் மாட்டியிருப்ப நீ. எங்கேயாவது இடம் இருந்துச்சுன்னா கிளிப்பையும் மாட்டியிருப்பேன். இதில் ஒரு கொத்தமல்லி செடிக்குள்ள கொத்தமல்லி தோட்டத்துக்குள்ள பார்த்தியா மிளகா கழிக்கிற ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இதை பார்த்தியா? இங்கே நல்லா தளதளன்னு. இங்கே ஒரு ஆமாம் 3 செடியுமே சூப்பராக இருந்துச்சு. நீ இந்த கீரையும் அறுக்கலாம் நினைக்கிறேன். நாளைக்கு வணக்கிடலாமா? இந்த மிளகா கழிக்கிற இந்தாங்க
தேங்க்யூ. அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு காளான் வணக்கி கொடுத்தாரு, அதனால வந்து நான் ஒரு தோசை சுட்டு கொடுத்துட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னாங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல சோள தோசை, சிவப்பு சோளம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாவு அரைச்சது. அதனால பாத்தீங்கன்னா அதுலயும் பாதி திருடி சுட்டது ஒண்ணு, அதையும் பாதி திருடிட்டீங்கன்னா பாருங்க, வெங்காயம் பச்சை மிளகாய் காளான் போட்டக்கப்புறம் நல்லா சுண்டுனக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி, தண்ணி சுண்டுற ஸ்டேஜில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசம் வர வரைக்கும் வணக்கிட்டு இறக்கிட்டோம். சிக்கன் மாதிரியே இருக்கும். ஆமா, இங்க பாருங்க, மிளகா கறி மாதிரியே இருக்கும். மஞ்சள் வெங்காய கறி மாதிரி கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு பாப்பா கிளறிடலாம். அதிலே போட்டு கிளறினா நல்லா டேஸ்டா இருக்கும். பார்த்தாலே திங்கலான் இருக்கும். நல்லா இருக்குதுல்ல, நம்ம திங்கக்கூடாது. இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க தானே நிறைய பேர் காளானா? ஆமா, இந்த மாதிரி கிரேவி அந்த மாதிரி செய்யறது விடுங்க, பிள்ளைங்களுக்கு மெயினா என்ன செய்யறது எது செய்யறதுன்னு தெரியாதப்பெல்லாம் ஈஸியா செய்யணும்னா ஒரு காளான் பாக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துருங்க. டேஸ்டாவும் இருக்கும், உடம்புக்கும் சத்து, நமக்கும் வேலை வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். இன்னைக்கு பழம் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து இது மாதுளம்பழம். இன்னொரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வேக வச்சோம் பாத்தீங்களா, அந்த வெள்ளை பீன்ஸா, பீன்ஸ் இது என்ன தட்டைப்பயிறு. தட்டைப்பயிறு எந்த ஊர்லயே தட்டைப்பயிறு? தட்டைப்பயிறு தாங்க. தட்டைப்பயிறுனா தட்டைப்பயிறு கிடையாது, அதுதான் கிடையாது, பெருசா இருக்குல்ல தட்டைப்பயிறு மாதிரியே. அது நேரத்துக்கு இதையே சொல்றேன்னு பாக்குறேன். நான் தான் வெள்ளமான்னு சொல்லிட்டேன். வெள்ளமா? ராஜ்மா மாதிரி இது தெரிஞ்ச மாதிரியே சொல்றது தெரியாதா? நான் கூட இவருக்கு தெரியும் போல கண்டுபிடிச்சிட்டாரு போலன்னு நினைச்சேன். வெள்ளமா நல்லா பாருங்க, இதான் வெள்ளமா. உண்மையாங்க செம்ம டேஸ்டா இருக்கு. நான் 2 வாயில போட்டு பார்த்தேன். அப்படி சொன்னா தானே பெரிய பள்ளிக்கூடத்துக்கு கொண்டே திம்பா. உண்மையாதான். எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. திங்காதீங்க நீங்க. இருந்தாலும் எனக்கு காளான் சாப்பாடு முதல்ல கொடுத்துரு. அதுவும் கிடையாது. இங்க பாருங்க, இதுதான் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் பாப்பாக்கு. அவ்வளோதாங்க, எல்லாமே வந்து கட்டியாச்சு. சாப்பாடு, ஸ்நாக்ஸு, அப்புறம் தண்ணி, ஒரு துண்டு கரிசி. அவ்வளோதான், பாப்பாவோடது ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டியா தங்கம்? சாப்பிடுமா சீக்கிரம், நேரம் ஆயிடுச்சு பேர். என்ற பொட்டுக்குட்டி பாருங்க எப்படி தூங்கிட்டு இருக்குன்னு. போட்டாட்டா எந்திரிச்சா தெரியும், மணி 9 ஆகி போச்சு. சாப்பிடு மெருவா. அதுக்குள்ள கோலத்தை யார் அழிச்சது? அவன் தான் அழிப்பான். அவ்வளோதாங்க, பாப்பாவுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. நீ வந்து கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டியதான். இந்தாங்க போயிட்டாங்க. என்ன சொல்றா தெரியுமாங்க, காளான் சோற பார்த்தோன்னே அவளே சொல்லு எப்ப லஞ்ச் டைம் வரும்னு பாருங்க, ஒரு வாய் கொடுத்தனா உடனே சூப்பரா இருக்கு, எனக்கு எப்படா லஞ்ச் வரும்னு இருக்குதுங்கிறான். சரி சரிங்க, பாய்ங்க. நீ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். வா வா, நேரமாச்சு.